ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆயில் கவர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நிறைய கவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றிட்டு தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த கவரை நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு டிப்ஸுக்கு பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆயில் கவருடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் கிடச்சிரும். அடுத்தது இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயிலை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி பெரிய சிசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெகுலராக அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுட்ருந்தோம் அப்படின்னா அப்படியே துரு பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய சிசர்ஸை இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம அழகாக வந்து ரோல் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட இது வந்து துரு பிடிக்காமல் அப்படியே நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இரும்பு பொருட்கள் வந்து துரு பிடிக்காமல் இருக்க இந்த ஆயில் கவருக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து சிசர் போட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட நைஃப்லாம் இருக்குது. இப்போ கத்திலாம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், எப்போவாச்சும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கத்தியெல்லாம் கூட இதுக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் சொல்கிறது வெஜிடபிள் கட் பண்ணுற கத்தியில் பெரிய பெரிய கத்தி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவாச்சும் இளநீர் வெட்டவோ இல்லை வந்து ஏதாச்சும் மரம் வெட்டுறதுக்கோ அந்த டைமில் தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கவருக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு துரு பிடிக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே ஓரமாக வச்சுருவோம். ஸோ இதை வந்து நம்ம சூப்பராக ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய ஏர் பேண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பேண்டை அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக கவர் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து நம்ம தேவையான பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பழைய கண்டெய்னராக இருந்தாலுமே நம்ம அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும் பொழுது பார்க்க ரொம்ப புதுசாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஏர் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பால் ரோஸ் கலரு. ஸோ நீங்கள் வந்து நல்லா டார்க்காக இருக்கக்கூடிய ஏர் பேண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து இதில் சிரப் பாட்டில்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ நம்ம வேஸ்ட்டாக தூக்கி ஓரமாக வைக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை அழகாக ரீசைக்ளிங் பண்ணி இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னபூரணி, சாந்தி செல்வராஜ், மனோ, தேவி, சாய் பவித்ரா, தீபா, எஸ்தர், கிட் ஸ்டோரி, உமா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி சிரப் பாட்டிலுடைய அந்த மெஷரிங் கப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கப்ஸை தான் வந்து ரீசைக்ளிங் பண்ண போகிறோம். 3 கப் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ்லேயும் 1 கப் சின்ன சைஸ்லேயும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் எடுத்து ஒவ்வொரு பிளாஸ்டிக் கப்புக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் ரோல் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி மற்ற 3 கப்லேயுமே நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட கலர் டேப் ஏதாச்சும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஏதாச்சும் லேஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த லேஸை எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ண தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டெக்கரேஷனே வேணாம், டேரெக்டாக அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் டேரெக்டாக அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா கப்லேயுமே அழகாக டேப் போட்டு ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த டேப் போட்டு ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் மெஷரிங் கப்ஸை வந்து எப்படி இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கலாங்க. நான் வந்து 3 பெரிய மூடியும் 1 சின்ன மூடியும் எடுத்திருந்தேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பெரிய மூடிகளை நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். சின்ன மூடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தனியாக எடுத்துடலாம். பெரிய மூடிகளை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சின்ன மூடியில் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி
அந்த ஓரங்களில் மட்டும் ஃபஸ்ட்டு ஒட்டுங்க. ஒட்டிட்டு இப்போ நம்ம இந்த சின்ன மூடியை அந்த அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோங்களா பெரிய மூடி அதனுடைய பாட்டமில் இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. நம்மளுடைய க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபூதி, குங்குமம், சந்தனம் இந்த 3 பொருட்களையுமே இந்த ஒரே ஆர்கனைசரில் அழகாக நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நம்ம அவசரமாக கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு இந்த 3 பொருளும் ஒரே இடத்துல இருக்கும்பொழுது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபில் பண்ணும்பொழுது ரொம்ப அதிகமாக ஃபில் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டஸ்ட்டு படியாமல் இருக்கும். ஏன்னா இது ஓப்பனாக இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் டஸ்ட்டு படிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு 2-3 டேஸ்க்கு தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி முடித்த பிறகு திருப்பி வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும், ஃப்ளாஸ்காக இருக்கட்டும், நம்ம கை விட்டு என்ன தான் க்ளீன் பண்ண முயற்சி பண்ணாலும் க்ளீன் பண்ண முடியாது. அப்படியே நம்ம ஸ்க்ரப்பரோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பஞ்சோ போட்டு க்ளீன் பண்ணாலும் அழுக்கு வந்து க்ளீனாக போகவே போகாது. ஸோ மூளை முடுக்கெல்லாம் அங்கங்கே அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரைஸு, 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, ஒரு 3 க்யூப் வந்து ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோப் பவுடரோ இல்லை வந்து விம்பார் சோப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை விட்டு ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க. பாசி படிஞ்சு போயிருந்தால் கூட எல்லா பாசிகளும் உங்களுக்கு சூப்பராக வந்து க்ளீன் ஆகி வந்துடும். உங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸில் தண்ணி கொடுத்து விடுவோம். நம்ம எப்படி க்ளீன் பண்ணாலும் உள்ளே வந்து ஒரு மாதிரி குழன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பாட்டில் வந்து க்ளீனாக இருக்கும். உள்ளே வந்து அழுக்கு படியவே படியாதுங்க. பாருங்கள், நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே நம்மளுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த அழுக்கு தண்ணியை வெளியே ஊற்றிடலாம். இந்த தண்ணியவே யூஸ் பண்ணி அந்த மூடியில் இருக்கக்கூடிய, அதாவது சிப் பண்ணி குடிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளையும் நம்ம ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நம்ம எப்பவும் போல் நார்மல் வாட்டர் உள்ளே ஊற்றிட்டு அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், ப்ரஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிப் பண்ணி குடிக்கிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியையுமே அந்த லிக்விடை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புது பாட்டில் மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. எந்த இடத்துலையுமே கொஞ்சம் அழுக்கு கூட இல்லைங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருந்த அழுக்கு எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே டிப்ஸை நீங்கள் ஃப்ளாஸ்க்குக்கும், அதாவது டீலாம் ஊற்றி வைப்போம் இல்லைங்களா, ஃப்ளாஸ்க் அதில் கரை படிஞ்சிருந்தால் கூட இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீ கரையும் சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க. ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் பேட் ஸ்மெல் வந்து இந்த பாட்டிலில் இருந்தாலுமே சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேப் ரோல், எம்டி டேப் ரோல் இருக்கும் இல்லைங்களா, கடைசியாக நம்ம டேப்லாம் யூஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த ரோலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ரோலை ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஒரு ரோலில் வந்து ஒரு 3 கிளாஸ் வரலும் தாராளமாக நீங்கள் ஹேங் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுடைய கிளாஸஸ்லாம் கூட அழகாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.